ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊரு எப்படி இருந்துச்சு தெரியுமா சார்? எந்த ஊரா? எங்க தூத்துக்குடியை தான் சொல்றேன். அடிச்சு வீசுற கடல் காத்து, அலைய தொடுற தாமிரபரணி, நெடுன்னு எங்க பார்த்தாலும் பனைமரம், வெயில் அடிச்சா வேப்ப மரம், கோயில் கொடை, கொண்டாட்டம், திருவிழான்னு அப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை சார். 1994 புடிச்சிச்சு வேண. அன்னைக்கு ஜெயலலிதா சிஎம் இருந்தாங்க. அவங்க செஞ்ச வேண இப்ப வரைக்கும் தூத்துக்குடி அதோட பாதிப்புகளை நெஞ்சில வடுவா சுமந்துகிட்டே இருக்கு. கேரளாவுல, கர்நாடகால, மகாராஷ்டிரால, குஜராத்லன்னு போன ஊரெல்லாம் துரத்தி அடிச்சு ஸ்டெர்லைட். அந்த ஸ்டெர்லைட்ட தமிழ்நாட்டுக்கு, அதுவும் தூத்துக்குடிக்கு தூக்கிட்டு வந்தாங்க ஜெயலலிதா. அப்ப எங்க இருந்துச்சு எங்க ஆளுங்களுக்கு அவ்வளவு விவரம்? ஏதோ இந்த ஆளை வந்தா வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை வரும், போட் ஆளுங்களுக்கு தொழில் வரும், தூத்துக்குடியே நிமிந்து நிக்கும்னு எங்க ஆளுங்களையே ஏமாத்திட்டானுங்களே. அது ஆரம்பிச்ச அன்னைக்கு நடந்த ஆட்டம் பாட்டத்தை பாக்கணுமே. ரோடு ஃபுல்லா நெடுக அலங்கார வளையம், பாக்குற இடமெல்லாம் அதிமுக கட்சி கொடி. அப்படி ஒரு வரவேற்பு அந்த அம்மாவுக்கு. பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் இழுத்துட்டு போய் வேகாத வெயில நிக்க வச்சப்போ சீமாட்டியா வானத்துல இருந்து பறந்து வந்தாங்க ஜெயலலிதா. வந்த வேகத்துக்கு 2 செங்கலை நட்டு வச்சுட்டு அந்தால போயிட்டாங்க. அன்னையில இருந்து எங்க மண்ணு, காத்து, தண்ணி எல்லாத்துக்கும் தரித்திரம் பிடிச்சு ஆட்ட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் விவரமுள்ள ஆளுங்கெல்லாம் வந்து ஸ்டெர்லைட் ஆள வந்தா என்னெல்லாம் நடக்கும், எப்படியெல்லாம் எங்க ஊரு கட்டமண்ணாகும்னு எடுத்து சொன்னதும் தான் எங்க மக்களுக்கு பயமே வந்துச்சு. ஆரம்பத்துல விவரம் புரியாம போயிட்டோமேன்னு கலங்கி போன ஜனங்க கூட்டமா போராட்டத்துக்கு வந்து குவிஞ்சாங்க. ஊரே பத்திக்கிட்டு நின்னுச்சு. போட்ல வேலை பார்க்கிற ஆளுங்க, பஞ்சால லேபருங்க, மீனவருங்க, விவசாயிங்க எல்லாரும் திரண்டு நின்னாங்க. உண்ணாவிரதம், துண்டறிக்க, பொதுக்கூட்டம், கடையடைப்பு, வேலை நிறுத்தம்னு வீட்டுல உட்கார்ந்து பீடி சுத்துற பொம்பளை ஆளுங்க கூட கிளம்பி வீதிக்கு வர வச்ச போராட்டம் அது. எல்லாருக்கும் அப்படி ஒரு கொதிப்பு. அப்பதான் ஸ்டெர்லைட்டால கட்டி முடிச்சு முதலோடு கப்பல் ஆஸ்திரேலியால இருந்து மண்ணை சுமந்துகிட்டு வந்து நிக்குது. மண்ணு என்ன மண்ணு? அவ்வளவும் காப்பர் மண்ணு. அதை பிரிச்சு எடுத்தா அதுல இருந்து வர விஷம் முழுக்க எங்க காலடியில தான் கொட்டுவானுங்களாம். குடிக்கிற தண்ணியில விஷம், மூச்சு காத்துல விஷம், ஊரு மொத்தமும் விஷமா மாறிப்போம். எதுவும் உடனே ஆளை கொல்றது இல்ல, கூடவே இருந்து உசுர கொஞ்சமா கொல்லுற ஸ்லோ பாய்சன். கொலகாரம் கூட ஒரே வெட்டுல சோழிய முடிச்சிருவான். இது அதை விட கொடூரம். துறைமுகத்தை பார்த்து இழுத்து நிக்குது அவ்வளவு பெரிய கப்பல். அதுக்கு எதிர்த்தாப்புல சின்ன போட்டை எடுத்துட்டு போய் நடுக்கடல்ல கப்பலை மறிக்கிறாங்க. அப்பெல்லாம் ஒரு துறைய பிடிக்கணும்னா இப்படித்தான் மொத்த படகுகளையும் வரிசையா மறிச்சு கடல்ல கொடியை நாட்டுவாங்களாம். அது துறைய பிடிக்கிறதுக்கான மறிப்பு, இது துறைய காப்பாத்துறதுக்கான மறிப்பு. வந்த பாதைக்கு திரும்பி போன்னு கப்பலை பார்த்து கல்ல விட்டு எறிகிறான் எங்க பயல்வ. என்னடா இது, கப்பலை கல்லால உடைக்கிறானுங்கன்னு கேப்டனுக்கு பயம். 15 மணி நேரம் நின்னு பார்த்தான் அவனும். விட்டா தூத்துக்குடிக்காரன் கப்பலையே கவுத்திடுவான்னு கேப்டன் அலறிட்டான். கொண்டு வந்த லோடோட அப்படியே கப்பலை திருப்பிட்டு கொச்சின் போர்ட்டுக்கு போயிட்டான். சனங்க கொண்டாடுனதை பார்க்கணுமே. ஆனா அதுக்கப்புறம் நடந்த அட்டூழியம் 1-2 இல்ல. 1 மணி போராடிட்டு இருந்த சனங்களை துண்டு துண்டா பிரிக்க என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுச்சு அந்த அம்மா. தூத்துக்குடினாலே இன்னைக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர்ற சாதி சண்டைய குத்து விளக்கு ஏத்தி வச்சு ஆரம்பிச்சு வச்ச மகராசியும் அவங்கதான். அவ்வளோ ராசியான கை. அதுக்கப்புறம் எங்க பார்த்தாலும் வெட்டு குத்துன்னு ரத்த ஆறு ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னே கேட்க முடியாம ஏழை சனங்க வீட்டை அடிச்சு நொறுக்குது போலீஸ். விளைஞ்சு கிடந்த பயிருங்க தீப்பிடிச்சு எரியுது. ஊரே மயானமான மாதிரி எங்க பார்த்தாலும் ஒப்பாரி சத்தம். கடல் வழியா கொண்டு வந்தாதானல தடுப்பீங்கன்னு லாரிய வச்சு திருநெல்வேலி வழியா லோடு தூத்துக்குடிக்குள்ள நுழையுது. முன்னால பாஞ்சு தடுத்தவன் மேலாம் கேஸ். ரோட்ல எவனை பார்த்தாலும் பிடிச்சு உள்ள போடுன்னு அவ்வளவு அட்டூழியம். நான் ஆரம்பிச்சு வச்ச ஆளை நீ எப்படி தடுக்கலாங்கிற அகம்பாவம் அந்த அம்மாவுக்கு. அந்த அகம்பாவத்துக்கு கொடுத்த அடியா 1996 எலெக்ஷன் வந்துச்சு. மொத்த தமிழ்நாட்டிலையும் வெறும் 4 சீட்டு வாங்கி அந்த அம்மா ஆள் அட்ரஸே இல்லாம காரணமாச்சு. இன்னைக்கு எந்த கும்பனாலும் எங்களை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு கூச்சல் போடுறவனுங்க எல்லாம் அப்ப ஓடி ஒளிய தடம் கிடையாது. தமிழ்நாட்டுல சுருட்டி அடி வாங்கினானுங்க.
விரட்டி அடிச்சவன் தூத்துக்குடிக்காரன். அந்த வெஞ்சனம் தூத்துக்குடிக்காரன் மேல எப்பவும் அந்த அம்மாவுக்கு உண்டு, அவங்க கட்சிக்காரனுக்கும் உண்டு. தங்க தட்டுல தின்னுட்டு இருந்த ஆளை ஒரே நாள் தரையில உட்கார வச்சதால வந்த கோபம். அது வரைக்கும் ஜிகுஜிகுன்னு ஜோடி போட்டு சுத்திட்டு இருந்த ஜெயலலிதா அதுக்கப்புறம் தான் ஆட்டத்தை எல்லாம் நிப்பாட்டிட்டு அம்மான்னு புது ஸ்டிக்கரை நெத்தியில ஒட்டிட்டு தான் திரும்ப கொடநாட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்க முடிஞ்சிச்சு. அந்த கடுப்பை எப்பப்ப காட்ட முடியுமோ அப்பப்பெல்லாம் தூத்துக்குடி மேல காட்டிரும். ஆனா பாருங்க, அது கை வச்சு எங்க தூத்துக்குடி தான் விளங்காம போனுச்சுனாலும் இந்த ஸ்டெர்லைட்காரனுக்கு வந்த வாழ்வு இருக்கே சும்மா இல்ல. 1300 கோடியில ஆரம்பிச்ச ஆள 20,000 கோடி சம்பாதிச்சான். அத்தனையும் தூத்துக்குடிக்கார ரத்தம். இதுல அரசாங்கத்தை ஏமாத்தி 750 கோடி ஊழல், அனுமதியே இல்லாம 2.25 லட்சம் டன் காப்பர் எடுத்தது, 50 லட்சம் டன் அலுமினியம் எடுத்தது, அரசாங்கத்துக்கண்ணுல மண்ணை தூவிட்டு 10 சுரங்கத்தை தோண்டினது. இப்படி சட்டத்தை மடிச்சு சட்ட பாக்கெட்ல வச்சுக்கிட்ட மாதிரி கள்ளக்கடத்தல இருந்து கட்ட பஞ்சாயத்து பண்றது வரைக்கும் எல்லாத்தையும் செஞ்சான் ஸ்டெர்லைட்காரன். என்ன ஒண்ணு, இதெல்லாம் கண்டுபிடிச்சு விஷயம் வெளியில வரவே 10-15 வருஷம் ஆகி போச்சு. இதெல்லாம் யாராவது வெளியே எடுத்து சொல்லிட்டா அவனை பணத்தால அடிச்சான். அதுக்கும் மசியாதவன சென்ட்ரல் மினிஸ்டராவே இருந்தாலும் தூக்கி அடிச்சான். ஆனா தூத்துக்குடி ஊருக்கு நான் 500 கோடியில ஆஸ்பத்திரி கட்டினேன், 1000 கோடியில ஆபரேஷன் பண்ணேன்னு கப்பல் நீளத்துக்கு கதை விடுவான். முதல்ல கேன்சர்னு ஒரு நோய் யாரால வந்துச்சு எங்க ஊருக்கு? நச்சுக்காத்த விட்டு மக்களை கொன்னு கேன்சர் வந்து நோய் நொடியோட எங்களை நொம்பளப்பட விட்டவன் சட்டைய பிடிக்கணும்னா சட்ட போராட்டம் தான் வழின்னு சனங்க நம்புனாங்க. கோர்ட்ல நமக்கு நியாயம் கிடைக்கும்னு ஸ்டெர்லைட் எதிர்ப்பு இயக்கம்லாம் நடத்தினாங்க. ஆனா நீ அங்கிட்டு கோர்ட்ல மல்லுக்கட்டு, நான் இங்க காத்துலயும் தண்ணிலையும் விஷத்தை திறந்து விடுறேன்னு வழக்கம் போல அந்த அம்மா பண்ற மாதிரி ஊரை கெடுத்துக்கிட்டே தான் இருந்தா ஸ்டெர்லைட்காரன். திடீர்னு சிலிண்டர் வெடிக்கும். வேலைக்கு போன ஆளுங்க சுக்கா எலும்பா எரிஞ்சு சாம்பலா வீடு திரும்புவாங்க. எங்கேயோ தள்ளி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஆளுங்க மூச்சு பேச்சு இல்லாம சரிஞ்சு விழுவாங்க. பச்சை பிள்ளைங்க வாந்தி எடுக்கும், கண்ணு உடம்பெல்லாம் எரியும். யார் செஞ்ச பாவமோ அந்த அம்மா இறந்துட்டாங்க. ஆனா அந்த அம்மா பேர்ல ஆட்சி நடத்துறேன்னு இந்த அடிமைங்க 2 பேரும் வந்து சேர்ந்தாங்க. மனுஷன் வாழ தகுதி இல்லாம ஒரு ஊர் அழியுதுன்னா நியாயமா என்ன சார் பண்ணுவோம்? ரோட்லயும் போராடியாச்சு, கோர்ட்லயும் போராடியாச்சு. அப்பப்ப ஆலய மூடி கண்ணாமூச்சி நடந்துச்சே தவிர நிரந்தரமா எதுவுமே மாறல. இனியும் இந்த ஆலய மூடலன்னா இந்த பொறப்பு எதுக்குன்னு பல்லு போன கிளவில இருந்து பச்சை மதல வரைக்கும் மறுபடியும் குமரட்டியாபுரத்துல ஒண்ணு கூடிச்சுங்க. 1 நாளா 2 நாளா 99 நாளா போராட்டம் நடக்குது. பேருக்கு கூட அந்த பக்கம் எட்டி பார்க்கல ஆட்சியில இருந்த இந்த 2 பேரும். 100வது நாள் சரி ஊரே திரண்டு போய் கலெக்டர்ட்ட மனு கொடுத்தா எங்க சத்தம் மேலிடத்தான் காதுக்கு விழாதான்னு நினைச்சோம். கொத்தும் கொலையுமா பிஞ்சு பிள்ளைங்க சார். மா போராட்டத்துக்கு போயிட்டு வரமான்னு வீட்டுல சொல்லிட்டு வந்த பொட்ட புள்ள முத கொண்டு வயசான ஒரு பெரிய ஒரு பொம்பளை ஆளுங்க இளந்தாரி பயலுங்கன்னு வாயிலேயே சுட்டு கொன்னுட்டானுங்க சார். ஸ்னோலின், ஜான்சி, கந்தையா, சண்முகம், கார்த்திக், லஸ்டன், ரஞ்சித்குமார், செல்வசேகர், தமிழரசன், அந்தோணி, மணிராஜ், காளியப்பன், ஜெயராம, பரத், ஜஸ்டின் 15 உசுறு. ஒவ்வொருத்தரையும் நாய் மாதிரி ரோட்ல சுட்டு தூக்கி போட்டானுங்க சார். இதுல கூட்டத்துல கலவரம் பண்ணா கலெக்டர் ஆபீஸ் கொளுத்துறான்னு 1000 பேருக்கு மேல அடி உத வேற. அன்னைக்கு போராட்டத்துக்கு நடுவுல புந்தவன் பல பேரு உள்ளூர்காரனே இல்ல. ஆனா எங்க மக்க பேர்ல எல்லாம் கேஸ் எழுதி வீடு வீட்டுக்கு போலீஸ் அனுப்பி எங்க பயலோட எல்லாம் இழுத்துட்டு போய் நாள் பூரா நாயடி பேயடி அடிச்சானுங்க சார். வீடியோ பிடிச்சிருப்பான்னு சந்தேகப்பட்டவன் செல்போன் எல்லாம் உடைச்சி ஊரு மொத்தத்துக்கும் கரண்ட கட் பண்ணி பச்சை பிள்ளைகளுக்கு பால் கூட கிடைக்காம 1 வாரம் சொந்த ஊர்லயே கேட்க ஆள் இல்லாத அனாதைங்க மாதிரி அடைச்சு போட்டானுங்க. இன்னும் நெஞ்சிலேயே இருக்கு சார். நோலின் பிள்ளை வாய் கிழிஞ்சு ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போறது. ஆனா எல்லாத்தையும் பண்ணிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாது, டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு மைக்கு முன்னால வந்து சொன்னாரு பாருங்க எடப்பாடி. ரத்தம் கொதிச்சிருச்சு. மஞ்ச சட்டைய போட்டுக்கிட்டு வேன் மேல படுத்துக்கிட்டு அப்பாவி சனங்களை குருவி சுடுற மாதிரி சுட்டானே, நினைவிருக்கா? அவனை இன்ன வரைக்கும் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. 100 நாள் போராடினப்பவும் வரல, 108ல தூக்கிட்டு போனப்பவும் வரல. இந்த நாதிங்க உசுரோட இருக்கான்னு கூட எட்டி பார்க்காம ஏன் தூத்துக்குடிக்கு போகலன்னு பேட்டி கொடுத்துட்டு திரிஞ்சாரு எடப்பாடி.
இன்னைக்கு எலெக்ஷன் வரப்போறதுன்னு உடனே எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு தூத்துக்குடி பக்கம் வர்றாரு? இத்தனை அக்கிரமத்தையும் பண்ணிட்டு கொஞ்சமும் நெஞ்சில ஈரம் இல்லாம இதே மண்ணுல கால் எடுத்து வைக்க வர்றாராம். ஆனா ஒண்ணு சார், தூத்துக்குடிக்காரன் ஊருக்கே சோத்துல போட உப்பு விளைவிச்சு அனுப்புறவன். அவனுக்கு தெரியும் போற புள்ளோட ஊருக்குள்ள வர்ற ஓனாயோட வாடை. வந்த மனுஷனுக்கு என்ன மரியாதை செய்யணும்னு தூத்துக்குடிக்காரனுக்கு தெரியும்.